வெல்கம் டு கேபிள் ஸ்பிளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12 வோல்ட் பேட்டரி பேக்கப் யூபிஎஸ் குறைஞ்ச செலவில் எப்படி செய்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்குன்னா இன்டர்நெட் மோடம் இல்லைனா நம்ம செட்டாப் பாக்ஸை கரண்ட் இல்லாத நேரம் பவர் கொடுத்து யூஸ் பண்ணதுக்காண்டி தான். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் ஃபீமேல் பின்னு, இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கடுத்து 12 வோல்ட் மேல் பின்னு, இது வந்து நம்ம இதிலேருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்காண்டி, அதாவது செட்டாப் பாக்ஸ் இது கொடுக்குறதுக்கு. இப்போ ஒரு 5 வோல்ட் பின்னு எடுத்திருக்கோம். இது வந்து அரசு கேபிள் செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கொடுக்குறதுக்காண்டி. இது எப்படி செய்தது அப்படின்னு இப்போ லைவாகவே பார்த்துருவோம். இதுபோக ஒரு 240 வோல்ட்டு இல்லை சார்ஜ் ஏறுற மாதிரி அதுக்கு ஒரு ஒயரும் எடுத்திருக்கோம். அதுபோக நம்ம வந்து ஒரு சீல்டு லெட் ஆசிட் பேட்டரி எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி தான். 4 வோல்ட்டு 1.8 பவர் உள்ளது. இதே மாதிரியும் நமக்கு வந்து 3 பேட்டரி தேவைப்படுது. ஒரு பேட்டரியோட விலை 80 ரூபா. மொத்தம் 3 பேட்டரி வாங்கியிருக்கோம், 240 ரூபா. அதுக்கடுத்து நமக்கு வந்து 220 வோல்ட்டை 12 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுது. இது வந்து வெர்டிக்கல் மவுண்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து 100 ரூபா தான். அதுக்கடுத்து ஒரு பல்பும் ஒரு ரெசிஸ்டர் வாங்கியிருக்கோம். எதுக்காண்டின்னா சார்ஜ் ஏறும்போது இண்டிகேஷன் காட்டுறதுக்காண்டி. ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர் வாங்கியிருக்கோம். அதோட வேல்யூ வந்து 1000 UF 16 வோல்ட்டு. அதுக்கடுத்து 1N4007ஓட 5 டயோடு வந்து எடுத்திருக்கோம். ப்ளஸ்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கேரி பேனல் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பேனல் 100 ரூபா தான். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் உள்ளே ஃபிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 220 வோல்ட்டில் சார்ஜர் இருக்கிற ஒயரு, எல்லா ஒயரையுமே இந்த பேனலோட பின் சைடில் வந்து உள்ளே கொடுத்துக்கிடுவோம். உள்ளே கொடுத்து ஒரு நாட் போட்டாச்சு வெளியே உருவாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ வந்து 220 வோல்ட் டு 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஒரு சைடை வந்து 220 வோல்ட் ஒயரில் கொடுத்தாச்சு, இன்னொரு சைடை வந்து கெப்பாசிட்டரில் கொடுக்கணும். அதுக்கடுத்து பேட்டரியை வந்து எல்லாத்தையும் வருஷப்படி உள்ளே வந்து இந்த பேனலுக்குள்ளே உள்ளே வைப்போம். இப்போ வந்து நம்ம பவர் டிரான்ஸ்ஃபார்மரையும் உள்ள பாக்ஸுக்குள்ளே உள்ளே வச்சுருவோம். இதெல்லாம் நம்ம வைக்கிறதுக்கு வந்து டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பேனலில் கீழடியில் ஓட்டை போட்டு ஸ்க்ரூ டைப்பில் கூட நீங்கள் வந்து உள்ளே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் வச்சுருக்கோம், அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுக்காண்டி. இப்போ வந்து பேட்டரியோட ஃபஸ்ட் பேட்டரியோட ப்ளஸ் எடுத்து அடுத்த பேட்டரியோட மைனஸ்லேயும், அடுத்த பேட்டரியோட மைனஸ் எடுத்து அதுக்கு அடுத்த பேட்டரியோட ப்ளஸ்லேயும் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கிடுங்க. கனெக்ஷன் கொடுத்து முடித்தோடனே எல்லா டிசி பின்னோட நெகட்டிவ் ஒயரை ஃபுல்லாக எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி அதை வந்து 3வது பேட்டரியோட மைனஸில் வந்து நம்ம வச்சு சால்டிங் பண்ண போகிறோம். சால்டிங் பண்ணி முடித்த உடனே 2வது பேட்டரியோட மைனஸை எடுத்து 3வது பேட்டரியோட ப்ளஸில் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். அது கூட டிசி பின் 5 வோல்ட் பின் ஒன்று போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 5 வோல்ட் பின்னோட பாசிட்டிவையுமே இந்த 3வது பேட்டரியில் பாசிட்டிவில் கொடுக்கும். எதனாலன்னா நம்ம வந்து ஒரு பேட்டரியிலேருந்து மட்டும்தான் 5 வோல்ட்டுக்குள்ளே பவர் வந்து எடுக்க போகிறோம். இதுவாக ரெசிஸ்டருக்கு வந்து ஸ்லீவ் போட்டுக்கிடுங்க. ஸ்லீவ் போட்டு இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸில் வந்து வச்சு சால்டிங் பண்ணணும். சால்டிங் பண்ணி முடிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் ஏறதுக்குள்ளே 12 வோல்ட் ஃபீமேல் பின்னை பார்ப்போம். அதோட பாசிட்டிவ் வந்து நேராக எடுத்துக்கொண்டு போய் ஒரு கெப்பாசிட்டரில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்ன வந்து 1N4007 வந்து டயோடு போட்டிருக்கோம். டயோடோட கரண்ட் ஃப்ளோ வந்து பல்பை பார்த்து வச்சுருக்கோம் ஒரு சைடு, இன்னொரு வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் ஏறும். எதனாலன்னா சார்ஜ் இண்டிகேட்டர் காட்டுறதுக்காண்டி. ப்ளஸ்ஸு டிரான்ஸ்ஃபார்மரில், அதாவது இந்த இது வந்து 220 வோல்ட்லேயும் சார்ஜ் ஏறுற மாதிரி 12 வோல்ட்லேயும் சார்ஜ் ஏறுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வர 2 எல்லோ கலர் ஒயரை வந்து கெப்பாசிட்டரில் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கெப்பாசிட்டர் வழியாக பேட்டரிக்கு போய், அதாவது 220 வோல்ட்லேயும் சார்ஜ் ஏறும், ப்ளஸ்ஸு நம்ம ஃபீமேல் பின் வழியாக 12 வோல்ட்டு கொடுத்தா அது வழியாகவும் சார்ஜ் ஏறும். அதோட ஒரு எண்டை வந்து நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்துருக்கோம். எதுக்காண்டினா நம்ம வெளி சைடு வந்து பல்பு மாட்டியிருக்கோம். அந்த பல்பு சுவிட்ச் போடும்போது பல்ப் அடிக்கிறதுக்காண்டி. நைட் நேரம் யூஸ் பண்ணதாக இருந்தால் நம்ம இதை வந்து லைட்டுக்காண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாட்டியிருக்க எல்இடி பல்போட ஒரு சைடை வந்து பேட்டரியில் கொடுத்துருக்கோம், இன்னொரு சைடை வந்து சுவிட்சில் கொடுத்துருக்கோம். அதுபோக ரெசிஸ்டருக்கு வந்து ஸ்லீவ் போட்டுக்கிடுங்க. மெயினாக இதில் பார்க்க வேண்டியது வந்து இந்த டயோடோட கரண்ட் ஃப்ளோ தான். இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கெப்பாசிட்டரில் வந்து 2 எண்டுலேயும் ஒவ்வொரு சைடும் ஆனோடு கேத்தோட வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதே டைரெக்ஷனில் கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். மாற்றி கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஏறாது, ஏதாவது பிரச்சனை பண்ணோம். ஓகே, நம்ம வந்து மேக்ஸிமம் பேட்டரி ஒட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்து என்ன மாதிரி பொருளாலும் வச்சு யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து சால்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லைவாகவே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து 220 வோல்ட்டில் போடுவோம். 220 வோல்ட்டில் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஏறுது, அந்த பல்போட இண்டிகேட்டர் வேறு காட்டுது. ஓகே, இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து 12 வோல்ட்டு டிசி பவரில்
சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபீமேல் பின் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. குடித்தோடனே ஓகே, இப்போவும் லைட் அடிக்கி. ஓகே, சார்ஜ் ஆயிடுது. அடுத்து வந்து இதிலேருந்து வர அவுட்புட் பவரை செக் பண்ணிடுவோம். அதாவது 12 வோல்ட்டில் வர அவுட்புட்டும் வச்சுருக்கோம், +5 வோல்ட் பின் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டுக்கு ஒரு ஹெச்டி பாக்ஸில் கொடுத்து பார்த்துருவோம் பாக்ஸ் ஆன் ஆகுதான்னு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து 5 வோல்ட்டை செக் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு RS செட்டாப் பாக்ஸில் கொடுத்து பார்ப்போம். ஓகே, RS செட்டாப் பாக்ஸுமே ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 12 வோல்ட்டை மோடமில் கொடுத்து அது ஆனாகவே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சைரோடெக்கில் உள்ள ஒரு டூயல் பேண்ட் ONT எடுத்திருக்கோம். 12 வோல்ட்டை பின்னாடி வந்து கொடுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, பவர் லைட் வந்து அடிச்சிருச்சு. 12 வோல்ட்டு பின்னுக்கும் 5 வோல்ட்டு பின்னுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறக்காண்டி ஒன்று வந்து ரெட் பிளாக்கும் 5 வோல்ட்டு பின் வந்து ஃபுல் பிளாக்லேயும் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். ஓகே, மோடத்துக்கு வந்து ஆப்டிக்கல் கொடுக்கல, அதனால் லாஸ் லைட் தான் இப்படி அடிக்கும். லாஸ் லைட் அடிச்சிருச்சு. 5Gக்குள்ள லைட்டுமே ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கவரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. மேலே வந்து ஒரு டபுள் செட்டாக போட்டியிருக்கோம். அது மேலே வந்து ஃபோன் ஹோல்டரை வந்து ஒட்டுவோம். எதுக்காண்டினா மேலே வந்து நம்ம ஃபோன் வைக்க போகிறோம். வச்சு இதிலேருந்து வர 12 வோல்ட்டில் ஒரு செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணி மேலே ஃபோன் வச்சு டிஜிட்டல் மீட்டர் மாதிரி செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு HDMI கேப்சர் கார்டு வேணும். அதை வந்து சைடில் வந்து டபுள் செட்டாப் வச்சு ஃபிட் பண்ணிடுவோம். இதிலேருந்து ஒரு OTG கேபிள் எடுத்து அதை வந்து மொபைலுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு மொபைலை ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணியாச்சு. செட்டாப் பாக்ஸில் உள்ள HDMI பின்னை வந்து HDMI கேப்சர் கார்டில் கொடுத்தாச்சு. இந்த UPSயில் உள்ள 12 வோல்ட் பவர் வச்சு செட்டாப் பாக்ஸையும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் வந்து ஆன் ஆகுது. இது மூலமாக பாக்ஸுக்கு வந்து இப்போதைக்கு RF பின் வந்து கொடுக்கல. RF கொடுத்து அதை வந்து நோடை அளக்கிறது, அந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் பின்னாடி வர இன்புட்டை செக் பண்ணுறது, இந்த மாதிரி செக் பண்ணி அது அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இன்புட் கொடுக்கறதுனால நோ சிக்னல் தான் வருது. ஓகே, செட்டாப் பாக்ஸோட அவுட்புட் வந்து வந்துடுது. இது வந்து கரண்ட் இல்லாமல் உள்ள பேட்டரியில் வந்து பாக்ஸ் ஆன் ஆயிடுச்சு. இந்த பேட்டரி பேக்கப் எதுக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா, ஆன்லைனில் உள்ள ரவுட்ரு UPSலாம் 1200 1800 இருக்குது. அதை விட நம்மளே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம இன்டர்நெட் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானுக்காண்டி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணோம். ப்ளஸ்ஸு மொபைல்லே டிஜிட்டல் மீட்டர் மாதிரி செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்காண்டி தான் இதை வந்து மெயினாக ரெடி பண்ணோம். இதோட டோட்டல் மேக்கிங் காஸ்ட் வந்து ஒரு பேட்டரி வந்து 80 ரூபா வந்துச்சு. மொத்தம் 3 பேட்டரி 240 ரூபா. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 100 ரூபா வந்துச்சு, 340. ப்ளஸ்ஸு ஒரு கெப்பாசிட்ரு, பல்பு, ரெசிஸ்டரு, இதுக்கு தேவையான ஒயர் எல்லாம் சேர்த்து 100 ரூபா தான் வந்துச்சு, 440. ப்ளஸ்ஸு முன்னே வச்சுருந்த பட்டனு, LED பல்பு, இதை வைக்கக்குள்ள அந்த கேரி கேஸ், அந்த பேனலு எல்லாம் சேர்த்து அது ஒரு 100 ரூபா வந்துச்சு. மொத்தம் 540 ரூபா. டோட்டலாகவே 600 ரூபாய்க்கு உள்ளேயே இந்த பேட்டரி பேக்கப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து மொத்தம் 3 மணி நேரம் வந்து இதோட பேக்கப் வந்து நிற்கி, அதையும் கம்ப்ளீட்டடாக நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. சார்ஜிங் டைம் வந்து 4 ஹவர்ஸ் போட வேண்டியிருக்கு. 4 ஹவர்ஸ் போட்டோம்னா 3 மணி நேரம் கண்டினியூவாக சார்ஜ் நிற்கி. மேலும் நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட புதுமையான தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு அளியுங்க. தேங்க்யூ.